அது நன்மையாக தான் வந்து முடியும். அதுதான் அதுக்கு விளக்கம். கற்றவங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆவிக்குரிய கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரட்டும். சில வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 13:14 சொல்லுது. எபிரேயர் 13:14, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் நிலையற்றதுங்கிறது மிக தெளிவாய் நமக்கு தெரியும். மனிதர்கள் நிலையற்றவர்கள், ஆஸ்தி சொத்து நிலையற்றது, எல்லாமே தற்காலிகம்தான். அப்போ நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிற நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு வாசஸ்தலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். யோவான் 15:2-3 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார். யோவான் 15:2-3 நீங்கள் வாசிக்கும்போது, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணத்தான் போகிறேன், உங்கள் நடு வழியில் நற்கதியாக விட்டுட்டு போகிறேன்னு நினச்சிடாதீங்க. இதை விட மேலான சிறப்பான ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ண தான் நான் போகிறேன். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் தகுதிப்படணும் இல்லையா? அதுக்காக இந்த உலகத்தில் வச்சுருக்கேன். நம்முடைய பிள்ளைகள் வெளியூரில் படிக்கும்போது, வேலைக்கு போகும்போது பெற்றோர் என்ன விரும்புவாங்கன்னா, எப்போ வீட்டுக்கு வருவ, லீவுக்கு வருவியா? ஏன்னா அந்த பிள்ளைகளும் பெற்றோரும் ஒரு உறவில் இருக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ ஃபோன் இருக்குது, லைவில் எல்லாம் பேசுகிறாங்க. முன்னாலெல்லாம் அது கிடையாது. அதனால் வருஷத்துக்கு ஒருக்கா வந்தாங்கன்னா அவங்க போகிறது வர வீடு திருவிழாவாகத்தான் இருக்கும் இல்லையா? எல்லாம் திருவிழா கொண்டாட்டம், சாப்பாடு, விருந்து. ஏன்னா பெற்றோர் பிள்ளை அந்த உறவிலே நிலைத்திருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியானதுங்கிறது நாம் அறிஞ்சிருக்கோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை படைச்சி ஏதேன் தோட்டத்தில் வச்சிருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு வந்து உலாவுவார். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். ஒரு கட்டத்தில் பிசாசு இடையில புகுந்து தேவனுக்கு எதிரான காரியங்களை சொல்லி தேவனுக்கு எதிராக இவர்களை திருப்பி விட்டு உறவு உடைந்து போயிடுச்சு. மகிமை இழந்துட்டான். அவர் தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டு அவர் பரலோகத்துக்கு போய்விட்டார். ஒரு கடினமான ஒரு காரியம். அது பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு அதை எளிதாய் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்பி எப்படியாவது என் பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு சேர்க்கணும், என்னோட இருந்த தகுதியில் இருக்க முடியாமல் ஆயிட்டாங்க, இனி தகுதிப்படுத்தி கொண்டு சேர்க்கணும். ஏன்னா அந்த தகுதி வராமல் நாம் அந்த சூழ்நிலைக்கு செல்ல முடியாது. ஆகவே தகுதிப்பட வேண்டும். அப்படி குமாரனை அனுப்பினார், இந்த சுவிசேஷத்தை கொடுத்தார். ஆண்டவர் பரலோகத்தை பற்றிலாம் சொல்லிவிட்டு, சரி நான் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நீங்கள் நான் வர்றது வரை செயல்படுத்துங்க, அதுக்குள்ளே நான் போய் நாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்து நான் ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அவர் அவ்விதமாய் அங்கே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தில் வரும்போது, பரலோகத்திலே ஒரு சத்தத்தை கேட்டேன், ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களுடைய மத்தியில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிற, அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பான். எப்படி ஏதேன் தோட்டத்தில் தேவனும் தேவ பிள்ளைகளுமான உறவில் இருந்தாங்களோ, அதே மாதிரி ஒரு உறவு, நிலையான உறவு, நித்தியமான உறவை ஏற்படுத்தும்படி ஆண்டவர் போயிருக்கிறார். ஒரு நாள் வரும்போது இப்படி எல்லாரும் சேர்ந்து இருக்க போகிறான். அவங்க கண்ணீர் எல்லாம் தொடச்சிருவார். அப்புறம் கண்ணீரை எடுக்காம், சாவு இருக்காம், சங்கடம் இருக்காம். ஆட்டுக்குட்டியானவர் தான் அங்கே இருக்கிறார். அவர் மேய்க்கிறார், அவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் இங்கே டெம்பரரியாக தற்காலிகமாக இருக்கிறோம். அதனால தான் நிலையான நகரம் இங்கே இல்லை.
வரப்போகிறத நாடி தேடணும் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் பூமிக்குரிய கூடாரம் ஆகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத தேவன் கட்டின ஒரு நிலையான வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுறதுன்னு சொன்னால் ஏதோ உலகத்தில் சில பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்வதற்காக அல்லனா உலகத்தில் உள்ள காரியங்களை தான் ஆசீர்வாதம்லாம் சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்கே தேவன் கட்டி உண்டாக்கின அந்த சூழ்நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற விசுவாசம்தான் சுவிசேஷத்தின் அடிப்படையாக இருக்கிறது. ஆதி திருச்சபை காலத்தில் இந்த விசுவாசிகள் இந்த விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக இருந்தார்கள், எவ்வளவு உறுதியாக இருந்தார்கள் என்கிறத நம்ம சில வசனத்தில் பார்க்கணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34, எபிரேயர் 10:34 வசனத்தை நீங்கள் கொஞ்சம் வாசித்தா பவுல் சொல்லுகிறான், நான் ஊழியத்து நிமித்தம் நல்ல கடினமான பாடுகளை பட்டபோது எனக்காய் நீங்கள் பரிதவித்தீர்கள், எனக்காய் நீங்கள் அனுதாபப்பட்டீர்கள். அது மாத்திரம் இல்லை, பரலோகத்திலே நிலையான சுதந்திரம், நிலையான சொத்து உங்களுக்கு உண்டு என்கிறது நீங்கள் அறிஞ்சிருந்ததுனால, நீங்கள் விசுவாசித்ததுனால உங்கள் ஆஸ்திகளை, உங்கள் செல்வங்களை, உங்கள் சொத்துக்களை கூட கொள்ளையாய் போகும்படி கொள்ளையிட ஒப்பு கொடுத்தீர்கள். பரலோகத்தின் சத்தியத்தை அறிந்தபோது, அதில் நடந்தபோது, உலகத்தில் ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையினால சொத்துக்களை இழந்தான், ஆஸ்திகளை இழந்தான், கொள்ளையடிக்கப்பட்ட நிலைமைக்கு போனாங்க. ஆனாலும் அவங்க அசையவில்லை, அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். ஏன் தெரியுமா? ஒன்று தெரியும், இது என்னைக்காவது கையை விட்ட போகிறது தான், இது நமக்கு நிரந்தரம் கிடையாது. ஆகவே நிலையான சுதந்திரம் அங்கே இருக்குது. இதை கொண்டு போனால் அவர் பல மடங்கா அவர் பரலோகத்தில் நிலையானதாக தந்துட போகிறார். அந்த விசுவாசம் இருந்ததுனால சந்தோஷமாய், அந்த வார்த்தை அப்படி தானே இருக்கு, சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். இன்னைக்கும் நீங்கள் புதுசு மிஷினரி சூழ்நிலைகளில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இப்படியெல்லாம் சம்பவங்கள் இன்றைக்கு நடக்கிறது. அதெல்லாம் கடந்து காடுகளில் கடினமான சூழ்நிலைகளில் ஜனங்கள் சந்தோஷமாக நிற்கிறாங்க. எல்லாம் இழந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கள் ஆண்டவர் போதும், இயேசு மாத்திரம் போதும், வேறு யாரும் இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு தைரியமாக நிற்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்காய் ஒரு நிலையான சுதந்திரம், ஒரு நித்திய சுதந்திரம் பரலோகத்தில் எங்கள் ஆண்டவராலே உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் அவர்களுக்கு இருந்தபடினால்தான் அப்படி செஞ்சாங்க. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் வந்தால் அங்கே இப்படி வாசிக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் அதனுடைய முந்தின வசனம் இப்படி சொல்லுது, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்மை பங்கடைய தகுதி உள்ளவர் ஆக்கினவரும். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடையணும், அதுக்கு தகுதிப்படுத்தினவரும். அப்புறம் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி, இந்த வசனத்தை கொஞ்சம் முன்னாலேயும் பின்னாலேயும் போடணும். முதலாவது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம், அவர் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினார்னு சொன்னால் சரியாக இருக்கும். அல்லேலூயா. இங்கே உள்ள இருட்டு நமக்கு தெரியும், நிறைய இருட்டு நம்ம அனுபவிச்சிருக்கோம். இன்னும் உலகத்தில் பல கடினமான இருட்டில் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து இயேசுவின் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அதாவது அதை பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம்னு சொல்லியிருக்கு. சுதந்திரம்னு சொன்னால் சொத்துன்னு அர்த்தம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வாரிசு உரிமை வைக்கிறாங்க இல்லையா?
ஆமாம், சொத்து கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் சுதந்திரம். குடும்ப வழியாய் பெற்றோரிடத்திலிருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய உலக பிரகாரமான காரியங்களை தான் சுதந்திரம் என்று குறிப்பிடுவது. இங்கே சொல்லியிருக்கிறது இது உலகத்தின் சுதந்திரம் அல்ல, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் அல்ல. இல்லை, பரிசுத்தவான்களுக்காக ஒரு பரிசுத்தமான தேசம், ஒரு பரிசுத்தமான சூழ்நிலை. இங்கே இருக்கிறதெல்லாம் அசுத்தமாக இருக்குது, சாபத்தில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். இனி ஒரு சாபமும் இராதுன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒரு சாபமும் இல்லை, ஒரு கண்ணீரும் இல்லை, ஒரு அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லாது, மரணம் இல்லாது பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரத்தை, ஒரு சொத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணுறார். நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றோர் கடினமாய் உழைப்பார்கள், படிப்பிப்பாங்க, பல காரியம் செய்வாங்க. ஒரு கட்டத்தில் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வச்சுட்டு போகிறாங்க இல்லையா? ஆமாம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வளோன்னு வச்சுட்டு போகிறான். அப்போ பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வச்சுட்டு போனோன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. கஷ்டப்பட்டாலும் சொத்துக்களை விற்க மாட்டாங்க, ஏன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அப்போ பெற்றோருக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்கணும், சுதந்திரம் வச்சுட்டு போகணுன்னு ஆசை இருந்தால் பரலோக தேவனுக்கு அந்த ஆசை இருக்காதா? அவர் இதை விட அதிகமாக செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை அவர் அழைத்து தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் வரும்போது, அப்போஸ்தலர் 20:13 வரும்போது, அப்போஸ்தலராகிய பவுல் அந்த சபையின் மூப்பர்களுக்கு சொல்லுகிற ஒரு செய்தி எங்கே நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அது அப்போஸ் 20:13 தானே? சாரி, அந்த வசனம் தப்பு. அதாவது அந்த 28 மன்னிக்கவும். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. 30 இல்லை, அது 32க்கு வாங்க. 32. இப்பொழுது சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற கிருபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அதுதான் பரலோக சுதந்திரம், பரிசுத்த சுதந்திரம், மகிமையின் சுதந்திரம். அது பரிசுத்தவான்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அந்த தேவனுடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புவிக்கிறேன். பரலோகத்தை குறித்த செய்தி, விசுவாசம் உண்டாக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு நான் உங்களை அந்த மூப்பர்கிட்ட சொல்லார்னா, அவர் போகிற வழி அவர் கூட்டிகிட்டு போய் அவரை கைதியாக கொண்டு போகிறாங்க. நான் பரலோக சுதந்திரத்தை தருகிற தேவனுடைய கரத்தில் அவருடைய வசனத்துக்கு உங்களை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறார். வேறு ஒன்றும் சொல்லலை. தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறேன். அந்த பரிசுத்த சுதந்திரத்தை கொடுக்க வல்ல தேவனுடைய உபதேசத்துக்கு உங்களை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்கிறத நாம் பார்க்குறோம். பேதுரு அப்போஸ்தலர் சொல்லும்போது, அது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நாம் வரும்போது சொல்லுவார், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாய் விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். கடைசி காலத்தில் உங்களுக்கு ஒரு மகிமையான காரியம் கிடைக்க போகுது, அது இனிதான் வெளிப்பட போகுது. அதுக்குரிய விசுவாசம் இப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி தேவனுடைய வல்லமையினாலே நீங்கள் காக்கப்படுகிறீர்கள். அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் வச்சிருக்கு. ஹல்லேலூயா.
அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அழகாக சொல்கிறேன், எல்லாம் ஒரே லைனப்பில் தான் வரும். அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது அங்கே போயிடுவோம், நம்ம சொந்த சுதந்திரத்தை அடைஞ்சிருவோம். அப்படித்தான் உலகத்தில் அப்படித்தானே, தங்களுடைய பங்கு கிடைச்சா சந்தோஷப்படுறாங்கல்ல, அது மாதிரி தான் எங்களுடைய சுதந்திரம் கிடைக்கும்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் துன்பப்பட வேண்டியது அவசியம். இப்பொழுது கொஞ்ச காலம் பல சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் பண்படுவதற்கும் பக்குவப்படுவதற்கும் அதற்கு வடிவம் பெறுவதற்கும் அது தொடர்ந்து அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. அழிந்து போகிற பொண்ணு அக்கினினாலே சோதிக்கப்படுது இல்லையா? அது 7ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டு தான் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கள்ளி கூறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ பல சோதனை. இந்த பொண்ணு சுத்திகரிப்பாங்களாம். இந்த பவுன் ஆசாரிமார் அதை அந்த அந்த முன்னாலெல்லாம் சிரட்டை கறியெல்லாம் வச்சு அந்த ஃபர்னஸ் ஒரு சின்ன இது வச்சுருப்பாங்க, அதில் வச்சு தான் ஊதுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த பொண்ணில் இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் இல்லையா, இம்பியூரிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, களிம்புகள், அது பேர்ன் ஆயிருமா. இன்னும் ஒரு லெவல் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது இன்னும் அது வேறு, அது இந்த டெம்பரேச்சரில் பேர்ன் ஆகாது. குறைஞ்ச டெம்பரேச்சரில் சில இம்பியூரிட்டிஸ் மட்டும் எரியும், மற்றது தெரியாது. ஸோ இப்படி மேக்ஸிமம் ஒரு லெவல் ஆஃப் டெம்பரேச்சர் வரைக்கும் போகும்போது அது எல்லா இம்பியூரிட்டிஸ், அதாவது ஒரிஜினல் கோல்டு இல்லாத அதர் விஷயங்கள் இருந்தால் எல்லாமே அது எவாப்ரேட் ஆகிரும், ஆவியாயிரும். அப்புறம் சுத்த பொண்ணு மட்டும்தான் இருக்குமா. ஏதோ யோபு சொல்வார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக வழங்குவேன். அப்போ அழிந்து போகிற பொண்ணு அவன் இப்படி வச்சு சூடாக்கி எரித்து இம்பியூரிட்டிஸ் எல்லாம் பர்ன் பண்ணி அதை ஒரு பியூரிஃபைடு ஸ்டேட் இல்லையா, ஒரு சுத்திகரிக்கப்பட்ட நிலைமைக்கு கொண்டு அதை அணிகலன்களாக செய்து 1 கிராம் இவ்வளவு விலையா, 1 பவுன் இவ்வளவு விலையான்னு விற்றுக்கிட்டு நடந்தா கொஞ்ச நாள் போட்டுட்டு மண்ணில் போட்டுட்டு தானே போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கே இவ்வளோ வேலைப்பாடு செஞ்சா நித்தியமாய் நித்திய சுதந்திரம், புதிய சரீரம், புதிய தேசம், புதிய மகிமை, அதுக்காக போகிற விசுவாசத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணாட்டாமா என்ன, அதையும் தகுதிப்படுத்தாண்டாமா என்ன, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி செய்கிறாரு. அதுக்கு சில சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்முடைய சுதந்திரம் இங்கே இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று குறிப்பிட்றதை பார்க்குறோம். என்ன புரிஞ்சிங்க? கிறிஸ்தவ சுவிசேஷத்தின் அடிப்படை ஒரு நித்திய ஜீவ வாழ்வு, நித்திய சுதந்திரம் நமக்கு தேவனால் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் கட்டப்பட வேண்டும். இது முதலாவது விஷயம். நீங்கள் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதி காலத்தில் தங்களுடைய நிலங்கள் சொத்துக்கள் எல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. இது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நிலையான சுதந்திரம் வேணும், இதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுங்க, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அந்த அளவு இந்த நிலையான சுதந்திரத்தில், அதாவது அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறது நிலையற்ற சுதந்திரம், அவர்கள் அனுபவிக்க போவது நிலையான சுதந்திரம் என்கிறதான ஒரு அறிவு அவர்களுக்கு இருந்ததுனால அந்த அளவு அந்த நாட்களில் அவங்க செயல்பட்டாங்களாம். அதாவது உடனே இறையரசு வந்துடணும், நாம் இந்த சூழ்நிலையிலிருந்து அந்த சூழ்நிலைக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆழமான எதிர்பார்ப்போடு ஆசையோடு அவங்க காத்திருந்தார்கள். நீங்கள் 2 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்திலிருந்து படித்தா, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவின் நாள் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்லணும்? அந்த நாட்களில் அவ்வளவு ஜனங்கள் வேகமாக இருந்தாங்க.
ஆண்டவர் வந்துடணும். அவர் சொன்னார்ல, நான் ஒரு ராஜ்யம் ஸ்தாபிப்பேன்னு, அந்த ராஜ்யம் உடனே வந்துடணும் அப்படின்னு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனில், எதிர்பார்ப்பில் இருந்ததெல்லாம் ஊழியங்களுக்கு கொடுத்துட்டு அப்படி காத்திருந்தான். இப்போ ஸ்லோ பண்ணுறார், பவுல் ஸ்லோ பண்ணுறார். எப்பா, அதுக்கு முன்னே சில காரியம் நடக்க வேண்டியிருக்கு, அது அங்கே பின்னால் இருக்குது. சில காரியம்லாம் நடக்கணும், ஒரு தேவ திட்டம் இருக்குது. நாம் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கணும். அவர் நம்ம எடுத்துட்டா நம்ம போயிடணும். அப்புறம் இன்னும் நிறைய காரியங்கள் நடக்க வேண்டி இருக்கிறது, அதெல்லாம் நடக்கணும். அவர் உடனே வந்துடுவார் என்று சொல்லி நீங்கள் அப்படி நினைத்து விடக்கூடாது. அதுக்குரிய திட்டங்கள் இருக்கிறது. இதை 1 தெசலோனிக்கரில் 4ஆம் அதிகாரத்தில் வந்தால் அவர் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, 13ஆம் வசனத்திலிருந்து, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் துக்கித்து நம்பிக்கை அற்றவர்களைப் போல இருக்கப்படாது, இயேசுவானவர் மரித்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தருக்குள் அவர் வரும்போது விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு என்ன சொல்கிறோம்? கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் மேகங்களின் மேல் எடுத்து கொள்ளப்படுவோம். 2 ஸ்டேட்டஸ் சொல்கிறார். ஒன்று, சில காரியம் நிறைவேறணும், அதுக்கு சில திட்டம் இருக்குது. அதுக்குள்ளே மரித்து போனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படணும், அல்ல, நீங்கள் சேஃபாக பரதீஸில் இருக்க போகிறீங்க. அது திட்டம் நிறைவேறும் போது அந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் வரும்போது நீங்கள் ஒருவேளை முந்தி மரிச்சிருந்தா முதலாவது தான் நீங்கள் எழும்புவீங்க. இப்போ என்ன சொல்லுது புரியுதா? உடனே இயேசு வந்துடணும், ராஜ்யத்தை தந்துடணும்னு இவங்க ஆசைப்படுறாங்க. அப்படி படுறீங்க, நல்லது தான். ஆனால் உடனே அது வராது. நீங்கள் ஒருவேளை அதுக்கு முன்னால் கர்த்தருக்குள் மரிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதுங்க, ஒன்றும் கெட்டு போகாது. உங்களை கூப்பிட்டு முதலாவது உங்களுக்குள்ளே தந்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸ்லோ பண்ண வேண்டியது. ஏன் அவ்வளவு வேகமாக இருந்திருக்காங்க, அதான் உண்மை. தேவ திட்டம்லாம் இருக்குது உண்மை. அப்படின்னு ஸ்லோ பண்ண வேண்டிய அளவு அவ்வளவு வேகமாக தீவிரமாக இந்த பூமிக்குரிய சுதந்திரத்தை விட்டு நித்திய பரலோக சுதந்திரத்தை அடைந்து கொள்ளும்படி அவர்கள் ஆசையாய் வாஞ்சியாய் இருந்தார்கள் என்கிறதான ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இப்படி தான் ஆதி திருச்சபையார் இருந்தாங்க. அதனால தான் விசுவாசிகளுக்கு இந்த சபையை நடத்தும் போது விசுவாசிகள் பல நிலையில் இருப்பாங்க. பலர் வறுமைன்னு சொல்லக்கூடிய உலக ரீதியில் தரித்திரமான விசுவாசிகளும் இருப்பாங்க, ஐஸ்வர்யம் உள்ள விசுவாசிகளும் இருப்பாங்க, நல்ல வருமானம் உள்ளவர்கள், தொழில், ஆடு மாடுலாம் நிறைய இருக்கவங்க. 2 டைப்பாரும் பிரிவாரும் சபையில் இருப்பாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஐஸ்வர்யம் உள்ள விசுவாசிகள் இருக்காங்கல்ல, பூமிக்குரிய காரியம்லாம் உள்ளவங்க, ஆஸ்தி உள்ளவங்க, அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆலோசனை, ஒரு கட்டளையை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு ஊழியக்காரன், இவர் பெரிய பிரதான அப்போஸ்தலர், அவருக்கு எழுதுகிறார். எழுதும்போது சொல்லுகிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, அது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17 நாம் படிக்கிட்டான். 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படி இருக்கணுமோ எருமாப்பான சிந்தையாக இருக்கப்படும். எருமாப்பான சிந்தை பொதுவாக ரொம்ப வசதி இல்லாத நிலைமை, கஷ்டமான நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம ரொம்ப தாழ்மையாக நடந்துக்குவோம், சரிதானே? தரித்திரம், கஷ்டம், நெருக்கம், அடுத்த நேரம் என்ன செய்யணும்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது ரொம்ப பயத்தோடு இருப்போம், பக்தியோடு இருப்போம். அப்போ இருக்க தாழ்மை வேறு, அப்போ இருக்க அன்பு வேறு. கொஞ்சம் வசதி வந்துட்டோன்னா, கொஞ்சம் சூழ்நிலைகள் எல்லாம் பெருசாகிட்டுனா உடனே நமக்கு இயல்பாகவே கொஞ்சம் பெருமை வந்துடும், ஒரு அகங்காரம் வந்துடும், எதையும் பார்த்துக்கிடலாம் என்கிறதான ஒரு துணிவு வந்துடும்ல. இந்த குணத்தை, இந்த ஐஸ்வர்யம், உலக பிரகாரமான காரியங்கள் இந்த குணத்தையே மாற்றிடுது. ஆனால் ஐஸ்வர்யவான்களாகிய விசுவாசிகளே, தயவு செய்து இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் உங்களுக்கு அகங்காரம், எருமாப்பு என்கிறதான சிந்தை வரக்கூடாது. இது முதல் விஷயம். நீங்கள் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது அப்போஸ்தலர்களை எப்படி அழைக்கிறாருன்னா, எல்லா வேலையும் விட்டுட்டு, தொழிலையும் விட்டுட்டு, படகு எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னால். இப்போ பேதுரு படகுல வந்தபோது தான் அந்த 2 படகு நிறைய மீன் பிடிச்சாங்க இல்லையா? அந்த மீனை எடுக்கக்கூட சம்மதிகள். மீனை பிடிச்சாச்சியா, மீனை 2 படகு பிடிச்சாச்சு.
சரி அந்த மீனை எடுத்து விற்று காசை கொண்டு வாங்க, இல்லைன்னா விற்று ஒன்றுமே அங்கே இல்லை. மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் வந்துரு, எல்லாம் போட்டுக்கிட்டு பிடிச்ச மீனெல்லாம் போட்டுக்கிட்டே பின்னால் போயிட்டான். ஸோ அந்த முழு நேர ஊழியக்காரர்கள் என்று நாம் சொல்லுவோம். ஆண்டவர் இப்படி தான் அழைச்சிருவார். அவங்க வேலையிலிருந்து பிடுங்குவார், ஆஸ்திகளிலிருந்து பிடுங்குவார், உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா ஆதாரங்களிலிருந்து பிடுங்கிடுவார். எதுக்கு பிடுங்குவார்னா அப்போ தான் இவனுக்கு சரியான தாழ்மை வரும், அப்போ தான் இவன் எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்து நிற்கக்கூடிய நிலைமை வரும், அப்போ தான் இவன் எல்லாரையும் நேசிப்பான். சரியா? அந்த கிறிஸ்துவன் பூரணத்தை ஒருவனுக்குள்ளே உண்டாக்கணும்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களெல்லாம் கொஞ்சம் எடுத்தால் தான் பூரணம் வரும்னு ஒரு அடிப்படை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அப்போஸ்தலர்களை அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுவார். விசுவாசியெல்லாம் பல மாதிரி இருப்பாங்க, அவங்க அப்படி இருப்பாங்க. சரி, அப்போ மாப்பு வரக்கூடாது. ரெண்டாவது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வந்துடப்படும். அதில் நம்பிக்கை வைக்கிறதுனால தான் நமக்கு அகங்காரம் வந்துடுது இல்லையா? அது நிலையற்றது, பயன்படாதுங்கிறது சில சூழ்நிலை வந்தால் தான் தெரியும். எல்லாம் இருந்தும் பயன்படலையே என்கிற ஒரு எல்லைக்குள்ளே வந்துடும். முதல்ல தெரியாது நமக்கு, தேவன் அதுக்கு கொண்டு வர்றார். இங்கே சொல்கிறது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். அப்போது வேலை, வருமானம், ஆஸ்தி எல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், விசுவாசிகள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இது ஆவியானவர் தந்ததுனால நான் சொல்கிறேன். சரி, இப்போ என்ன ஆச்சு, இந்த சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் உலக பிரகாரமான சிந்தை வரும். இந்த காரியம் கர்த்தர் எனக்கு தந்தாருக்கிறத மறந்துடுவோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கர்த்தர் சொல்லும்போது, நீ தேசத்தில் கானானுக்குள்ளே போகிறாய், அங்குள்ள வளங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறாய். அனுபவிச்சோடனே என் சாமர்த்தியமும் என் கையின் பிரயாசம்தான் இதெல்லாம் உனக்கு சம்பாதிச்சுன்னு நீ உன் மனசில் நினைக்கப்படாது. ஒரு நினைவு வரலாம், என் சாமர்த்தியம் என் திறமைன்னு வந்துடலாம். இந்த சூழ்நிலை அப்படி நம்ம இழுக்கிறது இயல்பு, வந்துடப்படும். இதெல்லாம் கர்த்தர் தான் உனக்காக வாக்கிய பண்ணுறவர். அதுதான் இங்கே சொல்கிறா, எல்லா நன்மையும் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். ஒரு பிள்ளை பறக்கும்போது அரண்மனையில் பிறந்தா அது இளவரசனாக பிறந்துருது. அதே பிள்ளை கொஞ்சம் தவறி பக்கத்தில் இருக்க சேரியில் பிறந்தா அது பிறப்பிலிருந்தே அதுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இது நம்ம சாமர்த்தியத்தில் இல்லைல்ல. ஓகே, ஆக இது தேவனால் கொடுக்கப்படுறது என்கிற ஒரு அறிவோடு நடக்கணும். அடுத்தது 18ஆம் வசனம், அதிகமாக நன்மை செய்யணும், அதிகமாக நன்மை செய்யணும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாக இருக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும். இந்த பைபிளில் ரொம்ப கண்டிப்பாய் ஐஸ்வர்யவான்களுக்கு தான் இதை சொல்லியிருக்கு. ஏன்னா நீங்கள் இப்படி செய்யாமல் இருந்தால் உங்கள் ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைப்பீங்க, அதுலேயே உங்கள் மனசை போயிடும். நீங்கள் தான் அதிக நன்மை செய்யணும். இது உங்களுக்கு நற்கிரியை செய்ய தான் உங்களுக்கு ஐஸ்வர்யம் கொடுத்துருக்கு, தாராளமாய் கொடுக்கத்தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறார். இதை ஒருவேளை சிலர் பேசுகிறதுக்கு சங்கடப்படுவாங்க. நான் சங்கடப்படக்கூடாது, நான் பேசி ஆகணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுநாதருடைய காலத்தில் அவரோடு சில ஸ்திரீகள் இருந்தார்கள். அந்த ஸ்திரீகளை பற்றி ஒரு குறிப்பை சொல்லியிருக்கு. தங்கள் ஆஸ்திகளால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த இன்னென்ன ஸ்திரீன்னு பேரெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சாங்க, ஆஸ்திகளால் செஞ்சாங்க. ஏன்னா அப்படி செய்யக்கூடியது அது அவங்களுக்கு கொடுத்த ஊழியம். இப்போ நான் ஒரு பிரசங்கியார், எனக்கு பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷம், சுவிசேஷத்தின் பொக்கிஷம் கொடுத்துருக்கு. நான் எல்லா இடத்துலும் ஓட்டி ஓட்டி பேசிகிட்டு இருக்கிறேன்ல, இது எனக்கு கொடுத்த பொக்கிஷம். அவருக்கு ஒன்றா கொடுத்தா அவர் வரங்கள் இருந்தால் அதை பயன்படுத்துவாங்க. விசுவாசிகள்கிட்ட ஐயா எங்கள்கிட்ட அது இல்லை, எங்கள்கிட்ட இது இருக்குது, இதை வச்சுட்டு நீங்கள் மற்ற காரியத்தை செய்யுங்க. மிஷினரி ஊழியங்களில் ஒரு தாரக மந்திரம் உண்டு, போ அல்லது அனுப்பு, போ அல்லது அனுப்பு. இது முதலாவது FMBB நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் தான் சாம் கமலேசன் அவர்கள் நினைக்கிறேன் அவங்க ஆரம்பித்தாங்க. போ, நீ போ அல்லது நீ அனுப்பு. போக முடிஞ்சா நீ போயிரு, இல்லைன்னா நீ அனுப்பு, ஸ்பான்சர் பண்ணு, நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படியோ ஒவ்வொருவருக்கும் தேவ திட்டத்தில் பொறுப்பிருக்கிறது. சரி, இங்கே ஐஸ்வர்யவான்கள் இப்படி தான் இருக்கணும். 19ஆம் வசனம், நித்திய ஜீவனை பற்றுக்கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. வருங்காலம்னா என்னது? பொதுவாக உலகத்தில் கேட்டால் வருங்காலம்னா
இனி 10 வருஷத்துக்கு பிறகு, ஏன்னா வயசான காலம், பிள்ளைகள் அதை சொல்லலை. இங்கே வருங்காலம்னு சொல்கிறது நித்தியத்தில், பரலோகத்தில். வருங்காலத்திற்கு நல்ல பொக்கிஷத்தை, அதான் நல்ல பொக்கிஷம் ஆதாரமாக வைக்கணும். இதுதான் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21 சொல்லுகிறது. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கள். அதுதான் சொல்கிறார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கும். இப்படி தான் அது இணைப்பில் வருது. இப்படி தான் ஐஸ்வர்யவான்கள் இருக்கணும். இது கண்டிப்பான நியதியாக சொல்லியிருக்கு. நான் சொல்லிடுவேன், கண்டிப்பாக நான் சொல்லணும். உங்கள் அவசியத்துக்கு மீறி இருக்கிறத நீங்கள் கர்த்தருக்காய், கர்த்தருடைய காரியங்களுக்காய், தேவ சித்தம் நிறைவேறதற்காய் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியது விசுவாசிகளின், இந்த ஐஸ்வர்ய சூழ்நிலையில் இருக்கிற விசுவாசிகளின் கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் ஏதோ உலகத்தில் ஐஸ்வர்யமான இருக்கிறதா பெரிய காரியம் நினைக்கலாம். நீங்கள் யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் அதன் 10-11 சொல்லுகிறது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் அதன் 10-11 நீங்கள் வரும்போது அங்கே யாக்கோபு சொல்கிறார், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கிடவன். ஐஸ்வர்யவான், அந்த வசனத்தை படிங்க, நீங்கள் படிங்க. இந்த ஆவிக்குரிய ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். யாக்கோபு 1:10-11 படிங்க பார்ப்போம். எடுத்தீங்களா? யாக்கோபு 1:10-11 நானே படிச்சிடவா? ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கிடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல் உலர்ந்த போது அதன் பூ உதிர்ந்தது, அதன் அழகான வடிவம் அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடிப்போமான். நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க என்னைக்கும் இப்படி தான் பிரகாசமாக இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, எல்லாம் மறைஞ்சிரும், எல்லாம் வாடிடும். அவருக்கு இங்கே சொல்லிட்டாங்க. ஸோ ஆகையினால ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து, உலக ஆஸ்திகளை குறித்து அவன் சந்தோஷப்படக்கூடாது, அவன் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா அவன் வாடி போயிடுவான். இந்த ஐஸ்வர்யம் வாடிடும், ஆத்மா தான் நிலைச்சு நிற்கும். ஆண்டவர் சொல்வார்ல, மார்க் 8:36-37, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பெரிய ஐஸ்வர்யான இருந்தான், நிறைய வயல்லாம் இருந்தது, வருமானம் வந்தது. அவன் தனக்குள் சொல்கிறான், திரளான ஐஸ்வர்யம் வந்திருக்கிறது, ஆத்மாவே நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. அவன் சொல்லிட்டு இருந்தான். தேவன் கேட்டார், மதிகேடனே, இன்னும் இரவு செத்து போனா யார் அனுபவிக்கிறது? அப்போ ஐஸ்வர்யான் எதிர்பாராமல் முடிஞ்சிருவான், வாடி போயிடுவான். அதனால தான் ஆண்டவருக்குள்ள ஐஸ்வர்யம்னு சொல்கிறது தேவனிடத்தில் ஐஸ்வர்யமாக இருப்பது அல்ல. இல்லை, பரலோக ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கையாக இருக்குது ஐஸ்வர்யம். இதை சொல்லலை, இது வாடி. அதனால் உலக பிரகாரமான ரீதியில் நமக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஏழைகளுக்கு பிரச்சனை கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே சொல்லிடணும். வறுமையில் தரித்திரங்கள் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஈஸியாக பெருமை வராது. பெருமைப்படுறது தான் ஒன்றும் இல்லையே, அகங்காரம் வராது. அதுக்குள்ளே பயந்து தான் இருப்பான், வாயை திறக்க மாட்டான், பேசுகிறதையும் பேச மாட்டான். அவனுக்கு சூழ்நிலையே அவனை அப்படி வச்சிருக்கு. ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கு அல்லது சரீரத்தில் பலம் உள்ளவங்களுக்கு தான் இந்த துடிப்பை ஓடி வரும். சரிதானே? அதனால தான் சொல்லியிருக்கு, ஐஸ்வர்யவான்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை பிசாசு எப்படி தோன்றான்னு தெரியாதுங்கிறதுக்கு தான் இந்த காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வந்தோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதன் 17-18 பவுலடியார் என்ன சொல்கிறார் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:17-18 எடுத்தா வாசிங்க. 4. ஓகே. காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அறிவு, அவன் எவ்வளோ உலக ரீதியில் ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் இதெல்லாம் அநித்தியமானது. என் பணம் அநித்தியமானது, என் சொத்து அநித்தியமானது, என் பதவி அநித்தியமானது என்கிற உணர்வோடு தான் வாழணும். எனக்கு ஒரு தாத்தா இருந்தாங்க, அவங்க நல்லாசிரியர் பதவி அப்போ கொடுத்துருக்காங்க.
அதை அவர் பாராட்டு பத்திரம் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி ஃப்ரேம் பண்ணி போட்டிருந்தார். அவர் உயிரோடு இருக்க வேலை பார்த்தேன். அப்புறம் செத்து போனார். இப்போ அது ஃப்ரேம் மட்டும் தான் தொங்குது. அவர் போயாச்சு. ஓகே. அப்போ இங்கே காண்கிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நித்தியமானவைகள்ங்கிறத விசுவாசிகள் மனசில் வச்சிருக்கணும். மத்தேயு 19 அதிகாரம் 16 24 வரை உள்ள வசனத்தில், மத்தேயு 19 16 to 24, ஒரு ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வர்றான். அவன் கேட்கறது நித்திய ஜீவன் அடைகிறதுக்கு என்ன செய்யணும் இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டா, நீ கற்பனையை கைக்கொள். நீ பழைய ஏற்பாட்டு மனுஷன், உனக்கு கற்பனை 10 கட்டளை இருக்குது, நீ கடைபிடி. அவன் சொல்கிறான், நான் சின்ன வயசுல இதெல்லாம் கடைபிடிக்கிறேன் சொல்லிட்டு, சரி நான் சின்ன வயசுலேயே கடைபிடிக்கிறேன், எனக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதானே உம்முடைய பதில். கட்டளையை கடைபிடிச்சா நித்திய ஜீவன் உண்டு. ஓகே, தோத்திரம், நன்றி, நான் போகிறேன். நான் போயிருக்கணுமா வேண்டாமா? அவன் பின்ன நின்று கேட்குறான், என்ன இடத்துல எந்த குறை வேண்டாம்? இல்லை. ஏன்னா நித்திய ஜீவன்னா முடிவற்ற மகிழ்ச்சியான சூழல், அநித்தியமான ஜீவன்னா உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம். இது அவனுக்கு நல்லா தெரியும். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பணத்துக்கு ஒன்றும் குறை இல்லை, உலகத்துக்கு ஒன்றும் குறை இல்லை. ஆனால் இது சீக்கிரம் முடிஞ்சிருமேன்னு தான் அவனுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் நித்திய கிடைக்கும்னு சொன்னால் போக மாட்டேங்கிறான். என்ன இடத்துல என்ன குறை உண்டுன்னு கேட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினா உனக்கு உண்டானவளை வெற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்புறம் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவான். இங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார், பூரணம். பூரணம்னா என்னது? நம்ம நினைக்கிறோம் உலகத்தில் பணம், பதவி, பட்டம், பெரிய இதுதான் பூரணம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லார், நவர், இதெல்லாம் பூரணம் கிடையாது. பரலோகத்திலே பூரணம் என்பது, தேவனுக்குள்ளாய் பூரணம்ங்கிறது இந்த பூமிக்குரியது எல்லாத்தையும் இழந்து முற்றிலும் தேவனை சார்ந்து நிற்பது. அல்ல, பரலோக சுதந்திரத்தை மாத்திர நம்பி நிற்பது தான் பூரணம்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதனால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு லெவல் பூரண ஆசீர்வாதம் வேணும்னா எல்லாம் விட்டுட்டு வா, ஏன் பின்னால் வா. அப்போ தான் என்ன வரும்? உனக்கு பூரண சர்க்குணம் வரும். அதான் சொன்னேன்ல, அந்த பூரண சர்க்குணம் வரணும்னா இது கொஞ்சம் தடையாக இருக்கும். பார்த்துக்க, நீ வான்னு சொன்னால் அவன் துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். அது ரொம்ப கஷ்டம். ஐயோ, அந்த அளவுக்கு என்னால் முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதுன்னு சொன்னார். ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைய முடிஞ்சால் போவாங்கன்னு சொன்னார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லலை, அரிதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் மத்தேயு 13:22 அதாவது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை சொல்கிறான். பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டது இதெல்லாம் இருக்குது, நீங்கள் எல்லாம் அதுக்கு ரெடி ஆகணும். ஆமாம் பாஸ்டர், நல்லது தான், பரலோகத்துக்கு போனோம், ரொம்ப சந்தோஷம். அப்படி பிரசங்கத்தை கேட்டாச்சு, நல்ல கையை அடித்து உதறி ஜெபம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போனோன்னா அங்கே பார்க்குது, இந்த சொத்தை எல்லாம் விட்டுக்கிட்டு போகணுமா, இந்த வீட்டை விட்டுக்கிட்டு போகணுமா, இந்த காரை விட்டுக்கிட்டு போகணுமா, என்னெல்லாம் வசதிகள் செஞ்சு வச்சுருக்கேன், இட்டாலியன் மார்பலா என்னெல்லாம் சொல்கிறேன். அங்கே போனோன்னா தோணுது, ஜப வீட்டில் சர்ச்சில் இருந்தால் பரலோகம் கையை காலை உதறியாச்சு. வீட்டில் வந்தால் இதெல்லாம் விட்டுட்டு போகணுமா? ஆண்டவர் சொல்லுறாரு, இந்த பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்கும்போது சந்தோஷமாக கேட்பான். ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் முள்ளுகளை மாதிரி நெருக்குதான். முள்ளுகளுக்குள்ளே ஒரு விதை விழுந்தா எப்படி இருக்கும்? அது வளர்ந்து அதை வளர விடாது. இந்த ஐஸ்வர்யம், அதுக்கு மேலே நம்பிக்கை, அது ஒரு மயக்கம். இவனை பரலோகத்துக்கு நேராக போக விடாமல் தடை பண்ணோம், பூரணத்தை அடைய விடாமல் தடை பண்ணோம். அப்படி ஒரு தன்மை இந்த உலக அநித்தியமான அழிவுக்குரிய ஐஸ்வர்யங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் மனசில் வைக்கணும். அல்லேலூயா. ஆகையினால தான் அவன் போயிட்டான். அதனால் பலர் இப்படி பின்வாங்கி போயிடுறாங்க. பிறகு வந்து சங்கடப்படுவாங்க, எல்லாம் இல்லையே பிரசங்கியார், எல்லாம் போயிட்டுருக்கேன், என்ன செய்யுது? ஆமாம், என்கிட்ட நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோடு பேசிகிட்டு இருந்தேன். அவர் சுதந்திர போராட்ட தியாகி, பட்டம் கொடுத்துருக்காங்க, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, வயசானவர். அவர் சொன்னார், என்னை பார்த்தோன்னே, ராஷ்ட்ரியம் தேசியம்னு ஓடி என் வாழ்க்கையெல்லாம் நாசாக்கிட்டேன். இயேசுநாதருக்கு வேலை செஞ்சுருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கும். இப்போ தான் தெரியுது. இல்லை இயேசுநாதருக்கு எங்களை பார்த்தோன்னே தெரியுது, நீங்கள் எல்லாம் அந்த வேலை செஞ்சு அங்கே போக போகிறீங்க, நான் என்ன கிடக்குது இழுக்குது, இப்போ மண்ணில் போட்டு பொத்துவானுவேன் அப்படின்னு அவருக்கு தெரியுது. சரி, ஓகே. அப்போ ஐஸ்வர்யம், உலகத்துக்குரிய காரியங்கள் இப்படித்தான் இருக்கிறது. இதை குறித்து நாம் மனசில் விழிப்பாக இருக்கணும். மனசு அதில் வைக்கப்படாது.
இங்கே சங்கீதங்களின் புஸ்தகம் 49:6 2 வசனத்தை சொல்லி நம்ம போகலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து நம்ம படித்தா, சங்கீதம் 49:6 நம்ம படிக்கும்போது, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் மேன்மை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாது. அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஞானிகள் மரித்தார்கள், அஞ்ஞானிகள் நர்மூடர் ஏகமாக எழுந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறார். தங்கள் வீடுகள் நித்தியமானவையாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பெருதினவனாக இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்கிறான். உலகத்தில் ஐஸ்வர்யவான்களுக்கு நடக்கிறது தானே, எல்லாம் பீத்திட்டு இருப்பாங்க, பெருமை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒன்றும் கிடையாது, பட்டம் தான், எல்லாமே முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ இந்த நிலையிலே நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இல்லை, பழைய ஏற்பாட்டிலேருந்து இது ஆவியானவர் சொல்லிட்டார், நாம் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்போதும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நிலையான தேவன் பேர் நம்பிக்கை வைப்பதிலே, விசுவாசம் வைப்பதிலே நாம் கவனமாக இருப்பது அவசியம் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற காரியத்தை நாம் உணர்கிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், அது ஒரு முக்கியமான வசனம், நல்ல கவனிங்க. இப்போ இவ்வளவு நேரம் ஐஸ்வர்யம் என்ன, அது நிலையற்றது, அதுக்கு மனசை வைக்கப்படாது, பரலோக ஆசீர்வாதம் முக்கியம், ஐஸ்வர்யவான்கள் கர்த்தருடைய காரியத்துக்கு, தேவ சித்தப்படியான காரியத்திற்கு, பரலோகத்தில் பொக்கிஷத்தை வைக்கிற காரியத்துக்கு தாராளமாக செய்கிறவங்களா அப்படி இருக்கணும் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஒரு முக்கிய வசனம், அது எப்படி செய்கிறதுன்னு 2 கொரிந்தியர் 12:15, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய், இந்த வார்த்தை கவனிங்க, மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அப்போ இந்த செலவு பண்ணுறது என்கிறதுல ஒரு முக்கியமான காரியத்தை ஆவியானவர் பேசுகிறார். அது என்னது? ஆத்துமாக்களுக்காக செலவுப்படும். அந்த வார்த்தை தான் முக்கியம், அதுதான் நீங்கள் புரியணும். இந்த சரீரத்துக்கு அல்லது உலக பிரகாரமான வாழ்வுக்கு சொல்லலை, ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்பட வேண்டும். நான் மிஷனரி ஊழிய சூழ்நிலைகளுக்காக நான் சபைகளிலே பேச வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ நான் இப்படி தான் சொல்லுவேன், நாம் பண்ணுற செலவு, நம்முடைய இடத்துல இருக்கக்கூடிய உலகில் வளங்கள் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணப்படுமையாய் செலவு பண்ணப்பட வேண்டும். ஏன்னா ஆஸ்தி அழிஞ்சு போயிடும், ஆத்மா நிலைச்சு நிற்கும். சரிதானே? நம்முடைய ஆத்மா நிற்கும், நாம் ஆதாயம் பண்ண ஆத்மாக்கள் நிற்கும். நாம் ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு இப்போ வட இந்தியாவிலெல்லாம் நீங்கள் பல இடத்துல போனீங்கன்னா இங்கே உள்ளவங்க தங்கள் நினைவாக அங்கே சபை கட்டி கொடுத்துருக்காங்க. சில எழுதியப்பட்டிருப்பாங்க அவருடைய நினைவாக, இந்த கல்லில் எல்லாம் கூட கொத்தி வச்சிடுறாங்க. சர்ச்சை கட்டி கொடுக்குறாங்க, சபை இல்லாத இடத்துல எல்லாம் ஊழியங்களுக்காக உதவி செய்கிறாங்க. ஸோ ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணுவதற்கு இவருடைய ஆஸ்தி பயன்பட்டது, அதுதான் விஷயம். அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்குற விதம் எப்படின்னா இப்படி தான் அதை செய்ய முடியும். அப்போ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி தேவனுடைய ராஜ்யத்துக்காய் அது இருக்கிற இடத்துல செய்யலாம், வெளி இடங்களுக்கு செய்யலாம். அது உங்களுக்கு எப்படி ஆவியானவர் உங்களை கற்றுக் கொடுக்குறாரு அப்படி. இது கண்டிப்பான ஒரு காரியம். ஆத்தும ஆதாயம் என்கிற விஷயத்தில் அது சபை ஊழியமாக இருக்கலாம், மிஷனரி ஊழியமாக இருக்கலாம், விசேஷ ஊழியங்களாக இருக்கலாம், அதில் நாம் பங்கெடுக்காமல் இருந்தால் நாம் உண்மையிலே தேவன் பேரில் நம்பிக்கை வைக்கலை, இனி வரக்கூடிய சுதந்திரத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கலைன்னு ஒரு விஷயம் அங்கே மறைவாய் வருகிறது என்பதை கவனத்தில் கொள்ளணும். இது மனசில் வைக்க வேண்டிய ஒரு காரியம். இது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு விஷயம். ஆக நிலையற்ற அழிவுக்குரிய உலகத்துக்குரிய காரியங்களை எப்படியாவது நிலையான நித்தியமான மகிமைக்கேற்ப மாற்றுவதில், செலவு செய்வதில் அல்லது பயன்படுத்துவதில், சரியா பயன்படுத்துவதில் நாம் வெளிப்பாக இருக்கணும். அது ஒரு விசுவாசியில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். ஏன்னா இதுதான்
மகிமையாய் மறுமையிலே நமக்கு கிடைக்கும். நமக்கு மறுமையை குறித்த நம்பிக்கை இருந்தால், நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இருந்தால், நித்திய சுதந்திரத்தை குறித்த நம்பிக்கை இருந்தால், பரலோகத்திலே நம்முடைய கிரியைகள் நீங்கள் வெளிப்படுத்தல் 14:13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பார்வார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களுடனே கூட போகும். ஒரு கேள்வி இருக்குது, அவங்களோட என்ன போகுமா? கிரியை போவோம். பணம் போவாது, சொத்து போவாது, ஒன்றும் போவாது. கிரியைன்னா என்னது? இவர்கள் ஆத்தும ஆதாயத்திற்காய், ஆத்துமாக்களின் பயன்பாட்டிற்காய் அல்லது பரலோகத்தின் பயன்பாட்டுக்காய் என்னென்ன செஞ்சாங்களோ அதுதான் எடுத்துகிட்டு போவாங்க. நித்தியத்துக்கு வரணும்னா சாவை கடந்து போகிற விஷயம் தானே வர முடியும். அதை ஒரு பாட்டு பாடுவாங்க, நம்மோடு சேர்வதன் பாவமும் புண்ணியமே சொல்லுவாங்க இல்லை பாட்டில், அதுதான். ஸோ இந்த விஷயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், சேவிக்கிறோம், நல்லது ஆசனத்தில் நடக்கிறோம், நமக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை தானே. எல்லாம் பார்த்தாச்சு, பரலோகத்துக்கு போனோம், பிள்ளைகளும் போனோம், அதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கு தான் நம்ம போகிறோம். அப்போ நம்ம மட்டும் போனால் போதுமா? பக்கத்து வீட்டுக்கார போக வேண்டாமா? நம்ம ஊரில் உள்ளவைய மற்றவைய போக வேண்டாமா? மற்ற கிராமங்களில் அறியாத இடத்துல இல்லையா எத்தனை இஷ்யூஸ் இருக்குது. அதில் நான் என்ன செய்யலாம்? அதான் போ அல்லது அனுப்புன்னு சொன்னனே, அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும். ஆக கர்த்தருடைய ஊழியத்தின் காரியங்களில் உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக, இப்போ நீங்கள் இன்னொருத்தராக இருந்தால் சொல்லுவோம், நீங்கள் வந்துடுறது ஜோம் பண்ணுங்க, அது உனக்கு வேலை இல்லையோ, உன்னால் முடிஞ்சது ஜோம் பண்ணு, என்னால் முடிஞ்ச பிரசங்கம் பண்ணு, உங்களால் முடிஞ்சது என்னதோ அதை நீங்கள் செய்யணும். உலக ரீதியில் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் இது நாங்கள் சொல்லணும், நான் சொல்லணும், இது ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டது. ஆண்டவருடைய ஊழியத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும். அல்லேலூயா. முந்தின நாட்கள்ல எல்லாம் இந்த சபைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சபைகளுடைய ஊழிய தேவை இருக்குல்ல, இதெல்லாம் இந்த ஐஸ்வர்யமுள்ள விசுவாசிகள் இருப்பாங்க, அவங்க கையிலே ஒப்படைச்சிருவாங்க. ஏன்னா மற்றவங்க செய்ய முடியாது, நீங்கள் தான் செய்யணும். அங்கே ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட், ஏன்னா நீங்கள் தான் செய்யணும், இது உங்கள் வேலை. இங்கே ஒரு காரியம்னா நீங்கள் தான் அதை செய்யணும். அப்படி தான் ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்க. அவங்களும் அதை செய்வாங்க, அவங்களுக்கு தெரியும், எஸ் இது எங்கள் வேலை, எங்கள்கிட்ட விட்டுருங்க. ஓகே, முன்னால் ஒரு காட்சி வருது. ஒரு முறை நான் எல்லா வேதங்களும் படித்தவன், எல்லா நண்பர்களோடு பேசுகிறவன். இஸ்லாமிய நண்பர்களோடு நான் அவங்க வேதம் ரொம்ப படித்ததுனால இயேசுநாதரை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறத வச்சு நான் பேசுவேன். ஒரு முறை ஒரு மௌலவின்னா அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த வேதம் பாடம் படிப்பு நம்ம பிரசங்கிமார் மாதிரி உள்ளவர், அவரோட நான் உரையாடினேன். நான் அவங்க வேதத்தின் அடிப்படையிலே இயேசு சம்பந்தமான விஷயங்களை நான் உரையாடினேன். அவருக்கு அது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? வாங்க சகோதரரேன்னு என் கையை பிடிச்சி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போனார். நான் நல்லா வேண்டான்னு சொன்னால் அவர் கேட்குற பதில் இல்லை, வாங்க, கொண்டு போய் உட்கார வச்சார். அவருக்கு அதை கொடு இதை கொடு என்னெல்லாமோ அவர் பாட்டுக்கு அந்த சர்வர்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டார். சரி, அவருடைய அன்பு கட்டளைக்கு நான் கீழ்ப்படைஞ்சு நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்படி இருக்கும்போது நாங்கள் பேசிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்ருக்குறோம், உரையாடல் நடக்குது, அதை ஏதோ குடிச்சிட்டு சாப்பிட்டோம். இதை ஒரு மனுஷன் அப்படி வந்தார். அவரும் ஒரு இஸ்லாமியர் தான். அவர் அதை கவனிக்காதது மாதிரி கவனித்து கொண்டிருந்தார். நல்லா கவனிக்கணும், இவங்க என்ன பேசுகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கவனித்ததில் அந்த ஆளுக்கு மனசிலாக்கிட்டு, இந்த ஆள் வேதம் சம்மந்தமாக பேசுகிறாரு, அவர் இஸ்லாமியர் அல்ல, ஆனால் எங்கள் வேதம் எல்லாம் நல்லா படிச்சிருக்காரு, அவர் அழகாக பேசுகிறாருன்னு எல்லாம் புரிஞ்சாச்சு. இந்த மௌலவி இவரை கூட்டிகிட்டு வந்து டீ காப்பிக்கு வாங்கி கொடுக்குறாருங்கிறது அவருக்கு மனசிலாயிடுச்சு. அப்போ எழும்பி என்னை கூட்டிகிட்டு போனவர் அந்த கல்லாவில் போய் காசு கொடுக்கறதுக்கு போனால் ஒரு ஆள் கேட்டுட்டு இருந்தார்ல, அவரை தள்ளி கையை தட்டி விடு நான் கொடுக்குறேன். கூட்டிகிட்டு போனவர் சொல்கிறார் நான் கொடுக்குறேன், அவர் சொல்கிறார் நான் கொடுக்குறேன். அவர் தட்டிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, இதுக்குள்ள பலன் எல்லாம் எனக்கு தருவான் இல்லை கொள்ளாமா, அந்த பலனை தட்டி பறிக்கிறார் அந்த ஆள். அவர் கிடைக்கணும்னு இவர் கூட்டிகிட்டு போனால் அவன் குறுக்க விழுந்து அந்த அல்லாஹ் எனக்கு தரட்டு நான் வாங்கிக்கிறேன்னு தட்டி வேடிக்கை. அவன் அன்பானவர்களே, அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ஸோ விசுவாசிகள் இந்த விஷயத்தை மனசில் வைக்கணும். முடிச்சிடுறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. சபைகளில் விசுவாசிகள் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வசதி வந்தால் ஆடம்பரம் பெருமை உலக கீழ்த்தரத்துக்கெல்லாம் சிக்கிறாங்க, சரியா? அப்பப்போ அவசியத்துக்கு அப்பாற்பட்டதை
உடனே தேவ சித்தமான காரியங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தால் இவங்களுக்கு ஆடம்பரம் பண்ணுறதுக்கு வழி இருக்காது, பெருமை அடிக்கிறதுக்கு வழி இருக்கிறாது, உலகத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆண்டவரே தந்ததெல்லாம் உமக்கு தந்தாச்சு, இனி நீர் எங்களுக்கு அத்தியாவசியத்தான் உண்டு இருந்துருவாங்க. சரி, இப்போ என்ன விஷயத்துக்கு வர்றோம்? நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறத தேடிட்டு இருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேல் இல்லாத நித்திய வீட்டுக்கு போகிறோம். இந்த நிலையற்ற நம்ம கையில் கொடுத்துருக்கிற விசுவாசம், ஜபம், பிரசங்க திறமை, ஆஸ்தி எதுவாக இருந்தாலும் அதை நித்திய பொக்கிஷமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற வழியில் ஆண்டவரோடு தான் நடக்க போகிறீங்க. இதை நான் சுயமாக பேசுகிறேன், ஒரு வார்த்தையை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இது நான் எனக்குள்ளேருந்து பேசுகிறேன், நான் யாரும் என்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு சொன்னால் நான் கேட்குற ஆளும் கிடையாது, அது இன்னொரு பக்கம், அதை முடிக்கணும். ஏன்னா அப்படி நினச்சிடக்கூடாது. எனக்குள்ளே என்ன பேச வேண்டும்னு எடுத்தோடனே இந்த சப்ஜெக்ட் என் முன்னால் வந்து நான் ஒரு தடவை எடுத்துகிட்டு மூடி வச்சுக்கிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு பின்ன வந்துடுறதுக்கே நான் வேற ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு வந்தால் அது கரெக்டாக அந்த இடத்துல வந்து திருப்பியும் சேர்ந்துட்டு, அப்போ தான் நான் நினச்சேன் எப்படி வந்தாலும் அந்த இடத்துல தான் அது வந்து சேருது. இதில் ஏதோ காரியம் இருக்கலாம், ஆவியானவர் உணர்த்தினார், அது உங்களுக்கு சொல்லிட்டு. ஓகே, கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லாத விடமாட்ட